வெல்கம் டு அன்மி எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த வேங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ முன்னாடி நிற்கிறான். 8 வருஷம் ஆச்சு. உன்னை ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையா பார்த்தது. இப்போ நீ ரொம்ப ஒரு பெரிய பையனாக வந்துட்ட. நீ அந்த மைண்ட்லேருந்து தோண்டியே வெளியே வந்திருக்க. உன்னுடைய ரிவெஞ்சை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்ட. அதுவும் இந்த 4 கிரேட் பாய்சன் கிளானுக்கு முன்னாடி. அதுவும் நீ ஒரு மெடிசின் செக்டாக இருந்து. நிஜமாலே உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இதெல்லாத்தையும் ஒரு நார்மல் மனுஷனால் செய்யவே முடியாது. ஆனால் நீ செஞ்சுருக்க. அதுவும் ஒரு தனி ஆளாக இருந்து. அந்த 8 வருஷம் நீ அந்த அண்டர் கிரவுண்டில் எப்படி இருந்த? உன்னால் அந்த 8 வருஷம் அதில் சமாளிக்க முடிஞ்சுதா? அது பார்க்க எப்படி இருந்தது? உனக்கு பயமாக இருந்ததா? நீ அந்த 8 வருஷம் அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கும்போது நான் இந்த மொத்த உலகத்தையும் சுற்றி பார்த்தேன். இந்த வேர்ல்டு ரொம்ப பெருசாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமாகவும் இருக்குது. நான் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உன் கூட ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசணும்னு நினைக்கிறேன் இந்த 8 வருஷ கதையை. ஆனால் என்னை மன்னிச்சிரு, இது இப்போது பாசிபிளே கிடையாது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு நீடில் ஒன்று எடுக்கிறான். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரோட நடு மண்டியில் ஒரே குத்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடூரமாக குத்துறான். நீ நீ இதை ஃபீல் பண்ணுற தானே? இந்த பாய்சன் செக்ட் அது விட்டு போன விஷயம் நிறைய இருக்குது. உன்னுடைய ரிவெஞ்ச் இன்னமும் முடியல. ஸோ அதுக்கு நீ இன்னமும் இவ்வளோ வீக்காக இருந்தனா கண்டிப்பாக உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ இன்னமும் ஸ்ட்ராங்காக ஆகணும். பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் யூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே வழியில் கதறான். உன்னுடைய மெரிடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் ஃபயர் ஃபில் அதோடு சேர்த்து இந்த 5 கொல்லார் சென்டிபீட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய மெரிடியன்ஸை ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்கு. அது வேறு இல்லாமல் பாஸ்ட்டில் நான் உனக்கு ஓப்பன் பண்ண அந்த சின்னதாக ஓட்டை போல் இருக்கிற அந்த மெரிடியனால் உன்னால் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான இன்டர்னல் எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்க முடியாது. அதனால தான் நான் இப்போது உன்னுடைய பிரெயினில் இருக்கிற மெரிடியனை திறக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிளாக்காக இருக்கிற மொத்த மெரிடியனையும் என்னுடைய கியூஐ மூலமாக நான் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக திறக்கிறேன். உன்னுடைய மெரிடியன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 8 வருஷமாக க்ளோஸாக இருக்கிறதுனால என்னுடைய பவர்னாலேயே இதை திறக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் இதை பாதி தான் திறந்துருக்கேன். மீதி பாதி அது எப்படின்னு ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஆனால் இது உனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்க போகுது அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாத்தையும் அவன் முடிச்சுட்டு ஹீரோ கீழே போட்டான். இதுதான் நான் உனக்கு தர கிஃப்ட். ஹாப்பியாக இரு. நீ சீக்கிரமாக ரைஸ் ஆகணும் இந்த முறியமில். நீ மோர் அச்சீவ் நீ உன்னுடைய கோல்ஸில் ஃபோக்கஸ் ஆயிரு. உன்னுடைய எஃபெக்ட் உன்னுடைய விடாமுயற்சியோட எப்பவுமே போராடு. அப்போ தான் நீ ஒரு நாள் உயரத்துக்கு போக முடியும். அப்படி உயரத்தில் போகும்போது நான் உன்னை அங்கேருந்து கீழே தள்ளி விடுவேன் அப்படி சொல்லி பார்த்தா வில்லத்தனமாக சிரிச்சுட்டு போகிறான். அந்த நேரம் வரும்போது கண்டிப்பாக உனக்காக நான் அங்கே வருவேன் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு மிகப்பெரிய கனமழை. அந்த கனமழையை பார்க்குறதுக்கு அந்த எண்ணானில் பாய்சன் ஃபேக்ஷனும் இல்லை, ரைட்டிஸ் ஃபேக்ஷனும் இல்லை. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அந்த எண்ணானே காலியாக இருந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒருத்தந்தான். அவனுடைய பேர் இந்த ஃபுல் கேங்காவிலையும் அவனுடைய பேர் மட்டும் தான் பரவிச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கட் பண்ணி இந்த முரியம் அலையன்ஸில் ஹேக்வாங் கேசல் அதில் ஒரு பிரான்ச்சு. உடனே பார்த்தீங்கன்னா இந்த வேங்க் கிட்ட தான் ஒருத்தன் கத்துங்கிறான். என்னடா பேசிகிட்டு இருக்க டேய், நீ வந்து என்ன பண்ண அங்கே போயிட்டு? ஒன்றுமே பண்ணலடா, நீ ஒன்றும் கீக்கல அப்படி சொல்கிறான். நீ போய் உன்னோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண சொன்னால் நீ ஒன்றுமே பண்ணாமல் வந்திருக்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால தான் உன்னை அமுச்சு வச்சு. ஆனால் நீ அந்த ரீஜனில் போயிட்டு ஒன்றுமே பண்ணாமல் ஒன்றுத்தையும் கைட்டாக வந்துக்கிறிய அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் போய் அவனை போட்டு திட்டுறான். இவன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசுரா டிராகனுடைய இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸோட சூப்பர்வைசர் ஷிம் ஹாக். உங்களுக்கு தெரியுமா ரூமர்ஸ் எப்படி பரவிட்டு இருக்குன்னு? மேலோட்டமாக பார்க்குறப்போ இது அந்த ரைட்டியஸ் ஃபேக்ஷனுக்கும் அந்த ஃபேஷன் ஃபேக்ஷனும் சண்டை போட்டு செத்து போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரூமர்ஸ் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கில்லர் இருக்கான் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாத்துக்கும் நீ என்ன பதில் சொல்ல போகிற? இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணுற ஒரு சின்ன தப்பு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய விளைவுகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். உன்னால் ஒரு சிங்கிள் கில்லரை கூட பிடிக்க முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணுறது பாரு. இந்த எண்ணம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரிட்டரி கீழே வர்றது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற பிரான்ச்லாம் நம்மளை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு வந்து வேங்கு காதை குறைஞ்சின்னு காம்டவுன் ஆகுதுங்க சூப்பர்வைசர். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கெயின் தான் வந்திருக்கு அப்படி சொல்கிறான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்வைசரு டேய் நீ என்னதான் சொன்னாலும் நீ அந்த கில்லரை பிடிக்கல இல்லடா அப்படி சொல்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கேப்சர் பண்ணேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, அவனை வந்து நான் உயிரோட விட்டுட்டேன். ஏன்னா அவனால் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஆக வேண்டியிருக்கு அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இவன் தான் வரான், மெயின் வில்லன்.
வந்து சொல்கிறான், என்ன நான்சென்ஸ் தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையும் இங்கேயே நிறுத்திங்க அப்படி சொல்கிறான். நான் அட்வைசர் மேங் அவரை நிஜமாலே உயர்வாக வச்சிருக்கணும் போல அப்படி சொல்கிறான். உடனே அவன் கத்துறான், அந்த சூப்பர்வைசர், என்ன என்ன சொல்கிறீங்க, உங்களால் எப்படி அவனை நம்ப முடியுது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள் அப்படி சொல்கிறான். இல்லை இல்லை, நிஜமாக சொல்ல போனால் அதெல்லாம் நடந்து போன விஷயங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சூப்பர்வைசர், நீங்கள் போய் உங்களுடைய வேலையை பாருங்கள், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பிரான்ச்சஸ் எல்லாம் நம்மளை பற்றி அப்படி பேசாத மாரி பார்த்துங்க அப்படி சொல்கிறான். உடனே அவனும் சரிங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா போயிட்டான். உடனே இந்த மேங் தான் சொல்கிறான், அவரை போகிற ஒரு ஆள் உங்கள் சைடில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரு இந்த சூப்பர்வைசர் வேற இருக்காரு, அதுவும் இந்த பொசிஷனில் வேற நீங்கள் தான் வச்சுருக்கீங்க அப்படி சொல்கிறான். அவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டூல்ஸ் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த பீப்புள்ஸோட மனசை சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியுது, அவங்க என்ன நினைக்கிறாங்க சொல்லி அப்படி சொல்கிறான். சரி சரி, நான் வந்து நிஜமாலே உன்னை பாராட்டணும்பா உன்னுடைய ஜாபுக்கோசம் அப்படி சொல்கிறான். ஓ அப்படியா, நிஜமா வா, சூப்பர் சூப்பர். சூப்பர்வைசர் சொன்னார், இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் உங்களை ஷேம் பண்ணாங்கன்னு சொல்லி, இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், ஆ என்ன என்ன யார் என்ன கேள்வி பண்ண போகிறா, இதனால் எனக்கு எந்த ஒரு டிஸ்கிரேஷன் நடக்கவே நடக்காது அப்படி சொல்கிறான். அப்படி எதாவது வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படி சொல்கிறான். லார்ட், நீங்கள் நிஜமாலே ஒரு பெரிய ஆள் தான் போங்க. ஏன்னா உங்களுக்கு கண் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால தான் எங்கெங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல அந்த கிஃப்ட்டு, அது கூடிய சீக்கிரத்துலேயே வரும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த என்எம் ரீஜன் அது ரியலாக சொல்லப்போனால் இந்த முறியம்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அதில் இருக்கிற எஃபெக்ட் நம்ம முறியமை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஹவவர் அந்த பாய்சன் செக்டும் அந்த ரைட்டியஸ் ஃபேக்ஷனும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டதால நம்மளுக்கு எக்கச்சக்கமான கெயின் வந்திருக்கு. இப்போது நீங்கள் எந்த கிளானை சூஸ் பண்ண போகிறீங்க, லெசர் செக்டா இல்லை டீமன் செக்டா அப்படி சொல்கிறான். டீமன் செக்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்காது, நம்மளுக்கு இப்போது லெசர் செக்ட் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தா இந்த வேங்கு வீந்து சேர்க்கிறான். ஓ நிஜமாவா நிஜமாவா, சூப்பர் சூப்பர். ஆனால் அந்த லெசர் செக்ட்டுக்கு பாவம் இப்போ அவங்க விதி ரொம்பவும் மோசமாக இருக்குது. ஹஹஹஹா. இந்த மொத்த இந்த மொத்த இன்சிடென்ட் அப்பவும் அவங்க ஜஸ்ட்டு பார்த்துன்னு மட்டும் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது இது எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பேற்றுக்க போகிறாங்கன்னும் போது சிரிப்பாகுது அப்படி சொல்லி தான் சிரிச்சுன்னுக்கிறான். இப்போது நம்ம சீக்கிரமாக எதாவது பண்ணி ஆகணும், ஏன்னா இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் தேவை அப்படி சொல்கிறான். உடனே அவன், லார்டு நீங்கள் ஃப்ரீயாக சூஸ் பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படி சொல்கிறான். இப்போ வந்து வேங்க தான் சொல்கிறான், அந்த 3 ட்ராகன்ஸ் 4 கிரேட் பேர்ட்ஸை சூஸ் பண்ண போகிறீங்களா என்ன அப்படி சொல்கிறான். இந்த 3 ட்ராகன்ஸ் அண்ட் 4 பிக் பேர்ட்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கோ முறிம்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஃபேமிலிஸ். இவங்கெல்லாம் ரொம்ப வெல்த்தியான டிசனண்ட் அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் சப்ளிமெண்ட்ரி பில், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆர்ட்ஸ் மூலமாக ட்ரைனிங்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு லீடராகவும் செயல்படுவாங்க, இவங்க வழியில் யாருமே வரலனா. இப்போது அதுலேருந்து ஒருத்தங்களை நம்ம சாக்ரிஃபைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். லார்ட், நீங்கள் ரொம்பவும் போல்டான ஒருத்தங்க தான். அதுலேருந்து ஒருத்தரே நம்மளுக்கு போதுமான ஒருத்தங்களாக இருப்பாங்க. சரி, நான் அதுக்காக காத்துட்ருக்கேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கூப்பிட்டு கிளம்புறான். உடனே அவன் தான், ஒரு நிமிஷம், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவான் ரீஜனில் ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக நடக்கிறத பார்த்தேன், உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியாத விஷயத்தில் நீ சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு வந்து அவன், என்ன என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்கிறான். உடனே சரி அப்படி சொல்லி அவனை விட்டுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோவை தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா வேங்கு தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ தான் நினைக்கிறான், சே நான் இங்கே எதுக்கு வந்தேன், ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்தேன், ஆனால் இப்போது நான் தோற்று போயிட்டேன், அதுவும் அவன் கையால். நான் நான் என்ன பண்ணுறது, என்னோடய லைஃப் இந்த இடத்துலேயே முடிஞ்சிடுச்சு, ஐ எம் சாரி, எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல கண்ண போடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேங் வந்து பேசியிருப்பான், அதெல்லாம் அவனுக்கு லைட்டாக பிளர்ராக கேட்குது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளர்ராக பார்க்குறான். உனக்கு ஒன்றுமே புரியல, யார் இவன் பார்க்குறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேங்க அவன் நடு மண்டிலேயே அந்த நெடி இறங்கியிருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு பயங்கரமான வழியாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் உயிர் போகிற மாதிரி கத்துறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்ண வைக்கிறான். பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே கட்டுப்பட்டுக்குது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன என்ன இது, எனக்கு ஒன்றுமே புரியல, இது எல்லாமே ட்ரீமா, அது மட்டும் இல்லாமல் என்ன இது, எல்லாரும் என்ன கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க, ஆமாம் இது எந்த இடம், இது நான் எங்கே இருக்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்குறான். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது.